நேத்து புள்ள என்னை பட்டினியா போட்டுட்டாவ. சரியான சிரிக்கியா இருக்காவ. நான் கூட ராஜு ரொம்ப அப்ராணின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ இந்த அளவுக்கு மோசமா இறங்கி வேலை பார்ப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையா பேரப்பறா, அப்ப வச்சுக்கிறேன் அவளை. இவ வேற கால் பண்றாளே. இவளுக்கும் தானே உருண்டை குழம்பு கொடுத்தோம். இப்ப என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. சொல்லு கஸ்தூரி. சின்னம்மா, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னடி ஏன் இப்படிலாம் பேசுற? என்ன நேத்து நீ பண்ண காரியத்துக்கு நான் சாயங்காலம் முட்டுக்கு சாப்பிடவே இல்லை தெரியுமா? என்னைய எங்க வீட்டுக்கார் கூட பட்னி போட்டதில்ல. உன்னைய நம்பி அவர்கிட்ட குழம்பு வேணாம் அது வேணாம்னு சொல்லி வீராப்பா இருந்துட்டு நீ குழம்புல எதுல உப்பள்ளி போட்ட? அண்ணன் சாப்பிடக்கூடாது சண்டை வரணும்னு உப்பள்ளி போட்டியா, இல்ல நான் சாப்பிடக்கூடாதுன்னு உப்பள்ளி போட்டியா? அடியே சத்தியமா நான் அவ குழம்புல தாண்டி உப்பள்ளி போட்டேன். ஆனா இது எப்படி இப்படி மாறுச்சுன்னு தெரியவே இல்லடி. இப்ப என்கிட்ட மட்டும் நல்லா வக்கனையா பேசு. ஒரு காரியம் பண்றியே அதை ஒழுங்கா பண்றியா நீ? ஏன்டி ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன்டி. நீ மட்டுமா சாப்பிடாம கிடந்த? நானும் தாண்டி சாப்பிடாமே கிடந்தேன். எனக்கெல்லாம் ஆல்ரெடி காது குத்தியாச்சு சின்னம்மா. நிஜமா உண்மையை தாண்டி சொல்றேன். எப்படி ஆல்ரெடி குழம்பு சட்டியே அங்கதான் இருக்கு. நீ எடுத்து வச்ச குழம்பு உப்பா இருந்திருந்தாலும் அந்த சட்டியில உள்ள குழம்பு போட்டாத நீ தின்றுப்பில்ல. நான் உன்னை திட்டுவேன்னு தானே இந்த மாதிரிலாம் நீ சொல்ற. ஏன்டி நிஜமா தாண்டி நீ சொல்றது கரெக்டு தான். நான் போய் சட்டியை பார்த்து அந்த குழம்பையாவது ஊத்திக்கலான்னு தான் போனேன். ஆனா அங்கேயும் உன் மைனிக்காரி எல்லாத்தையும் வலிச்சு தொலைச்சு சாப்பிட்டு வச்சிருக்காடி. என்ன நேத்து மத்தியானமும் நான் சாப்பிடவே இல்லை. அப்ப போய் கேட்டுக்க வேண்டியதானே குழம்பு எதுவும் மிச்சம் இருக்கான்னு. ஆமா, அவ பெரிய மகாராணி, அவ பின்னாடியே போய் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். சத்தியமா சொல்றேன்டி, அவ குழம்புல தாண்டி உப்பள்ளி போட்டேன். எப்படி இப்படி மாறுச்சுன்னு தெரியல. எனக்கே மாயமா தெரியுது. சரி விடு சின்னம்மா, நடந்தது நடந்து போச்சு. இன்னமேட்டாவது ஒழுங்கா கேர்ஃபுல்லா இரு. சரிடி. பார்த்து வாக்கிதா, டாக்டர் மெதுவாக தான் நடக்க சொல்லியிருக்காங்க. பாரு இன்னும் நெருப்பாட்ட கொடிக்குது. நைட்ல இருந்தே ஃபீவர்னு சொன்னேன். அப்பவே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு தான். ஏண்டி யாருக்கிட்டடி உன் மகன் பேசிக்கிட்டு இருக்கான்? உன் பேத்திக்கு இங்க உடம்பு சரியில்லையா? ஏண்டி அவளுக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல சின்னம்மா. நேத்து எங்கேயோ மினிக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் போனாங்க. வரும்போது இவன் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு தான் வந்தா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அழுத மினிக்கே தான் இருந்தா. மத்தியானமும் சாப்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. நைட்டு இவன் ஒன்றும் சாப்பிடல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. சத்து இல்லாம தான் எதுவும் ஃபீவர் எதுவும் வந்திருக்குமோ என்னமோ. அச்சோ பாவம், அவ ஃபீவர்லாம் தாங்க மாட்டாளேடி. அவ ஃபீவரா? யாருக்கு சின்னம்மா ஃபீவரு? அது நம்ம கீதாவுக்கு தான்ப்பா. என்ன கீதாவுக்கு ஃபீவரா? ஆமாப்பா, அதுதான் கஸ்தூரி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. நல்லா இருக்கால? டாக்டர் பார்த்தாங்களா? இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் வந்திருக்காங்கப்பா. அப்படியா? சின்னம்மா, இப்போ உன்னை மண்டையில அடிக்க போறேன் பாரு. ஏன்டி எதுக்கு இப்ப அண்ணன் கிட்ட சொன்ன? பேசுனதுக்கு பதில் கேட்டனா உங்க அண்ணன் வரதையே பாக்கல. டக்குன்னு என்ன ஏதுன்னு கேட்கும். அவன் பாட்டுக்கு காதுல வாங்கிட்டு பேசிட்டான்டி. ஐயோ, அது வேற வந்துச்சுன்னா சாப்பாடெல்லாம் செய்யணுமே, வேலையே ஓடாது. நான் வேற சீரியலை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ பாட்டுக்கு இப்படி சொல்லி விட்டுட்டியே. ஏன்டி சீரியல் தானடி, அவன் போனதுக்கு அப்புறம் வேணா பாரு. அட போச்சுனம்மா, என் புள்ள இருக்கும்போது தான் எனக்கு நெட்டு வேலை செய்யும். அவனோட இருக்கும்போதே பாத்துடலான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சொல்லி விட்டுட்ட. இந்த இருக்க 2 தெரு தாண்டி இந்த உடனே வந்துடும். எப்படி நான் சீரியலை பாக்குறது? அதுவும் இல்லாம இந்த மைனிக்காரி வேற வந்துக்கிட்டு இங்கிட்டு நின்றுகிட்டு இருப்பா. அவ வேற வந்து நின்றுக்கிட்டு என்ன நினைக்கிறா, எங்க பாக்குறா, எதுக்கு பாக்குறா, யாருக்காக பாக்குறா, எல்லா கொஸ்டினும் கேட்க வேண்டியதா இருக்கும். ஐயோ, இன்னைக்கு பொழப்பே போச்சு போ. இன்னமே உனக்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்ப என்ன மருந்து போட்டா சரியாகுது. இப்ப கிளம்பி வந்து பார்த்தாதான் சரியாகுமா? அண்ணன் எல்லாம் ஒண்ணு வர வேணாம்னு சொல்லிடு. ஏன்டி அவ கேட்க மாட்டானே. இப்பவே ராஜ கூட்டிட்டு கிளம்புறான்னு நினைக்கிறேன். அச்சோ கடவுளே, நான் வேற இந்த ஆளை கூப்பிட்டு சமைக்க சொல்லணும். சரி சின்னம்மா, நீ போன வை. நான் இன்னைக்கு சீரியல் பார்த்த மாதிரிதான். ஜீவா, என்ன ஆட்டம் போட்டு நீனு? கடைசியில கடவுள் வச்சார்ல ஆப்பு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் கூட தெரியல. என் பையன் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அந்த கூமட்டுக்கிட்ட சொன்னா எங்க புரியுது? இந்த விளங்காதவளை கட்டாதடான்னு அப்பையிலேருந்து நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டானாவே. அதனாலதான் அவளை ஒன்றில்லைன்னு ஆக்கலான்னு மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டேன். இருந்தும் சனியை செத்து தொலையாம திரும்பி வந்து என் பையன் உயிரையே வாங்குது. நீ என்ன தைரியத்துல என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னமேட்டு என் பையன் கூட நீ வாழவே முடியாதுடி. ஏன்னா கடவுள் தான் உனக்கு அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாரே. நீயும் எப்படி வாழ்றன்னு நானும் பாக்குறேன். இவ்வளோ நாளா நீ சந்தோஷமா இருக்கன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. அம்புட்டு நடிப்பு. என் பையன் நிச்சயம் உன்கிட்ட சொல்லவே மாட்டான். ஆனா உன்னைய பத்தி எனக்கு தெரிஞ்சது பாரு, அதுதாண்டி செம்மையா இருந்தது. என்ன சொல்லுவ? மாமியாரே,
மொக்கையா பிளான் போடுறீங்க? இன்னமேட்டாவது பெரிய பெரிய சீரியலை பார்த்து பெருசா பிளான் போடுங்க அப்படி இப்படின்னு என்னை எப்படி கலாய்ச்ச? இன்னமே தாண்டி இந்த செம்பாவோட சுயரூபத்தை நீ பார்க்க போற. ஆல்ரெடி அர்ஜுனோட வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சாச்சு. அடுத்தது தேனுக்கு நான் எது பண்ணணும்னு தேவையில்ல. அவ தலையில அவளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா. டாக்டர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சத்தியமா தீபக் ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா குறை அவன் மேலதானே இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கரெக்டா வந்து சேர்ந்துருச்சு. கடைசியா நீ மட்டும் எப்படி மிஸ் ஆவன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டி. ஆனா என்னோட தாட் என்னை கைவிடல பாத்தியா? எப்படி மலை உச்சியில இருந்து கீழே விழுந்தவ இவ்வளோ சேஃபா நல்லா இருக்காளே அப்படின்னு அப்பவே நான் யோசிச்சேன். ஆனா கடவுள் வச்சார்ல ஆப்பு உனக்கு. நீ குழந்தையே பெத்துக்கிறதுக்கான தகுதியே உன்கிட்ட இல்லடி. இது ஒண்ணு போதாது உன்னைய என் பையன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு. நான் ரொம்ப அமைதியா இருக்கேன், எந்த பிளானும் போடாம இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஜீவா, நீ என்னை ரொம்ப உசுப்பேத்தி விட்டுட்டடி. அதுவும் இல்லாம என்னை ரொம்ப நோட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதனாலதான் நீ இல்லாத டைமா பார்த்து நான் எல்லா பிளானையும் பக்காவா போட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பையன் கூட சேர்ந்து நீ வாழ போற நாட்கள். அதுக்கப்புறம் நீயே உன் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போறியா இல்லையான்னு மட்டும் பாருடி. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பனிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொன்னமக்கு முன்னாலும் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? கீதா, நேற்று மத்தியானத்துலேருந்து நீ ஒன்றுமே சாப்பிடல, அதனால தான் இவ்வளோ ஃபீவர் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோ? அப்படிலாம் இல்லை கீதா. வேற என்ன? வேற எதுக்கு இப்ப இதெல்லாம் கொண்டு வந்து என் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க? கீதா, நீ நேற்றுலேருந்து சாப்பிடல. நீ சாப்பிடணுன்றதுக்காக தான் லிக்யூட் ஐட்டமாக ஃபர்ஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. அதான் உனக்காக நான் சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்காகவா? ஆமாம் கீதா. எனக்காக நீங்க எதுக்கு பண்ணணும்? உனக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? வேண்டாம், எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். என்னைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்க போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இங்க பாரு கீதா, நான் ரொம்ப பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எடுத்துட்டு வந்த சூப்பை நீ இப்ப சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். சரி, இது வேணாங்கிற, வேற என்ன வேணும்னு சொல்லி நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க செய்யற எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்ப நீ என்னதான் சாப்பிட போற? நான் இப்படியே இருந்துக்கிறேன். பல்ல உடைக்க போறேன் பாத்துக்க. அதான் என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு பண்ண வேணாம் செய்ய வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு அளவுதான் பொறுமை. ஒழுங்கா இதை சாப்பிட போறியா இல்லையா? அதான் நீ சாப்பிட்ற மாதிரி தெரியல. வாயை தொற, நானே ஊட்டுறேன். இந்தா அதான் எனக்கு வாயை தொறன்னு தான் சொன்னேன். உன்னை பேச சொன்னா? இதே மாதிரி எல்லாத்தையும் ஊட்ட சாப்பிட்ற. இல்லன்னு வையே, இந்த முரளியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். சரி அத்தான். இந்தா சாப்பிடு ஒழுங்கா. ம். உன்னை இப்ப என்ன பண்ண சொல்றேன்? சாப்பிட தானே சொல்றேன். என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க. இல்லத்தான், எனக்காக நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? உனக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? பேசாம சாப்பிடு. உடம்புல தெம்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ இந்த மாதிரி சாப்பிடாம யுத்தம் பண்ணினா யாருக்கு என்ன லாபம்? இல்ல உனக்கு தான் என்ன கிடைக்க போகுது? ஒழுங்கா இப்ப சாப்பிடுற. சாப்பிடு. என்ன பாக்குற? சாப்பிடு. இல்லத்தான், இந்த சூப்ல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்ன உப்பு கம்மியா இருக்கா? ஆமா அத்தான். ஆமா, உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் பாக்குறியா? நான் போய் உப்பு போட்டுட்டு வரேன். எங்கேயும் போயிடக்கூடாது. வந்து ஊட்டி விடுவேன். ஒழுங்கா சாப்பிடுறேன். சரி அத்தான். அத்தான், எனக்காக நீங்க எவ்வளவு பண்றீங்க, அது எனக்கு புரியுது. புரியாமலாம் இல்ல, உண்மையாலுமே நீங்க ரொம்ப நல்லவர் அத்தான். ஆனா என்கிட்ட போன்ல பேசினது யாரு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். யார் அவரு, எனக்காக ஏன் இத்தனையும் பண்ணாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என் மனசுல இருக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தான், உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்கேன். நேத்து கூட நீங்க எனக்கு ஆசையா பூ வாங்கி கொடுத்தீங்க. அதை நான் நல்லா தான் வச்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு கோபத்துல நான் அதை தூக்கி போட்டுட்டேன். அது என்னமோ எனக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியாம தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தான். எனக்கு தெரிஞ்சு என் மனசாட்சி சொல்ற மாதிரி எனக்கு ஈகோ தான் தடுக்குதோ என்னமோ. ஆனா கண்டிப்பா அவர் யாருங்கிறத நான் தெரிஞ்சே ஆகணும். அது மட்டும் எனக்கு தெரியலனா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இப்போ உப்பு கரெக்டா இருக்கு. இப்போ நான் ஊட்டி விடுறேன், நீ ஒழுங்கா சாப்பிட்டேன்னு. இல்ல வேணாம் அத்தான், நானே சாப்பிட்டுக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டேன், நான் தான் ஊட்டி விடுவேன். இதான் சாப்பிடு. இப்போ ஓகேவா? ஓகே அத்தான். எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியணும். என்ன, இந்த சூப்பு எப்படி செஞ்சேன்னு தானே? இல்ல என்ன வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்லத்தான்,
நான் உங்களை ரொம்ப திட்டியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன், ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன். அப்படிலாம் இருந்தும் நீங்கள் ஏன் எனக்காக இவ்வளவு பண்ணுறீங்க? ஏன்னா உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஏன் அத்தா என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க? நேற்று நான் எதுக்காக அழுதேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் கீதா, அத்தனைக்கும் காரணம் நான் தான். ஆனால் நீ எதுக்காக அழுகுறன்னு கேட்டு மேற்கொண்டு உன்னை காயப்படுத்த வேணாமேன்னு தான் நான் அமைதியாக விட்டுட்டேன். அத்தா ஆ, நேற்று நான் எதுக்காக அழுதேன்னு தெரியுமா? எதுக்காக அழுதேன்னு நான் கேட்டாலும் நீ சொல்ல மாட்ட. பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு முக்கியமாக படும்போது என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ சொல்லு. இந்தா இப்போ நீ சாப்பிடு. ம். கண்ணுக்கொரு வண்ண கிளி காது கொருகான குயில் நெஞ்சு கொரு வஞ்சி கொடி நீதானம்மா தத்தி தவளும் தங்கச்சிமிழை பொங்கி பெருகும் சங்கத்தமிழை முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கு மூச்சு. கீதா. ஆமா மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன திடீர்னு? கீதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே கேள்விப்பட்டோன்னே நாங்கள் 2 பேரும் ஓடி வந்துட்டோம். அப்படிங்களா? சரி நீங்கள் பேசுங்க, நான் வெளியே போகிறேன். என்னப்பா வாங்க போங்கன்னு பேசுறீங்க? வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுங்க. சரிங்க அத்தை, நீங்கள் இருந்து பேசிட்டு இருங்க, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. கீதா என்ன ஆச்சு? என்ன திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு? அம்மா என்னை மன்னிச்சிடுமா. நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எனக்காக நீ வந்திருக்கீலம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஏ கீதா, உனக்கே உடம்பு சரியில்லை, இப்ப எதுக்கடி நீ அழுதுகிட்டு இருக்க? ஆமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். போயிட்டு போதை விடு, அதெல்லாம் ஒரு கஷ்டமா? நீ யாரு? என் பிள்ளை தானே. பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. மேற்கொண்டு அழாதடி. திரும்பியும் ஃபீவர் பிடிச்சிக்கோ. உனக்கு ஒரு நாளைக்குன்னா 2-3 நாளைக்கு ஃபீவர் இருந்துட்டு தான் போகும். நீ இந்த மாதிரி தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தீன்னா அப்புறம் ஃபீவரே விடாதடி. அப்புறம் உன் உடம்புக்கு என்ன ஆகுறது? இல்லம்மா, உன்னைய நினைச்சு நான் எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா? சத்தியமா சொல்றேம்மா. அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசலாம் தான் இருந்தேன். டக்குன்னு போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. அச்சோ, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீ தான் முன்னாடியே சொல்லிட்டீல, திரும்ப ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்க? இல்லம்மா, உன்னைய நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உன்னைய போய் நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுகையா வருதுமா. சரி விடுமா, மேற்கொண்டு அழுத உனக்கு தான் சளி பிடிக்கும். அம்மா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். உனக்காக தான் நான் வந்திருக்கேன். கீதாம்மா, அழுகாத கண்ணு. அப்பா, உங்களை நான் ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் நீ யாரையும் ஒரு கஷ்டமும் படுத்தல. நீ முதல்ல அழுகையை நிறுத்துமா. ஏம்மா, காலையில சாப்பிட்டியா? இல்லம்மா, இப்பதான் அத்தா சூப்பு செஞ்சு எடுத்துட்டு வந்தாரு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். முரளி உனக்கு ஏத்த ஆளுதான். உன்னை நல்லா பார்த்துப்பாரு. என்னைக்கும் அவரை விட்டு வந்துடாத. அப்பா ஏதோ உனக்கு நல்ல காரியம் பண்ணிருக்காருன்னா அது இந்த ஒரு விஷயத்தால தான் நினைக்கிறேன். அவ அம்மா என்ன பேசினாலும் காதுல வாங்கிக்காதம்மா. சரிம்மா. சாப்பிட்டுட்டு மாத்திரை எல்லாம் போட்டியா? இனிமே தாம்மா போடணும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் எனக்கும் அப்பாவுக்கும் கண்ணியும் ஓடல, காலும் ஓடல. அதை உடனே ஓடியாந்துட்டோம். நீ வந்து பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் தாம்மா. என்ன ஆச்சு கையால்? மாமா ப்ளீஸ் மாமா, இந்த ஊர்ல டிராகன் மூவி போட்டிருக்காங்களா? நான் அப்பவே போலான்னு சொன்னேன்ல. ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு கூட்டிட்டு போறீங்களா? டிராகன் மூவி தானே, போயிட்டா போச்சு. நிஜமா? நிஜமா தான். போகும்போது தேனையும் அண்ணனையும் கூட்டிட்டு போலாமா? சரி, சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு. சரி மாமா. நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். என் மொபைல் இங்கே வச்சுட்டு போறேன். யாராவது கால் பண்ணா அட்டன் பண்ண. சரிங்க மாமா. என்ன ராஜா இவருக்கு 3 லட்ச ரூபாய் பணம் அனுப்பியிருக்காரு. மாமா அதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எதுக்கு அனுப்பியிருப்பாரு? ஒருவேளை எதுவும் வேலை விஷயமா இருக்குமோ என்னன்னு தெரியலையே. அப்புறமா வீட்டுக்கு போகும்போது ராஜாவை விசாரிப்போம். திவ்யாவா? யார் இந்த திவ்யா? இத்தனை வாட்டி கால் வந்திருக்கு, இப்ப வேற அடிக்கிறா. யாரா இருக்கும்? சரி, எடுத்து பேசுவோம். ஹலோ, யாருங்க? நான் திவ்யா பேசுறேன். திவ்யாவா? யாரு? ஓ, நீங்க யாரு? நான் அவரோட ஒய்ஃப் பேசுறேன். ஓ, நீங்க தானா? உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. என்ன பத்தியா? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மேடம், நானும் உங்க ஹஸ்பண்டும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம். ஓ அப்படியா? அப்புறம் அர்ஜுன் என்ன பண்றாரு? அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. உங்க பேரு கையில் தானே? ஆமா. பரவாயில்லையே, என் பேர் கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும்னா அப்ப உங்களையும் தெரிஞ்சுக்கணும்ல. நல்லா பேசுறீங்க. யார் போன்ல? மாமா, திவ்யான்னு யாரோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்களேன், ஓடி வந்து போன வாங்குறாரா இல்லையான்னு.
இங்க குடு கையல். பாத்தீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கால், அதுதான். சரிங்க மாமா, பேசுங்க. ஹலோ. ஹலோ. உன் வாய்ஸ் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளோ இனிமையா இருக்கு. திவ்யா, நீ சொன்ன அசைன்மெண்ட் தான் நான் கொடுத்துட்டேனே, அப்புறமும் எதுக்கு ஃபோன் அடிச்சு கேட்குற? நீ கொடுத்துட்டதான் இல்லைன்னு யார் சொன்னா? இல்லை, ஃபோன் பண்ணியிருக்கியே, அதனால கேட்டேன். என்ன, உன் பக்கத்துல உன் பொண்டாட்டி இருக்காளா? பாவுண்டா உன் பொண்டாட்டி. நான் என்ன சொன்னாலும் நம்பிடுறா. இவ்வளோ அப்ராணியான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு எப்படா அர்ஜுன் உனக்கு தப்பு பண்ண மனசு வருது? தேவையில்லாம பேசாத. பார்த்து பேசு, பக்கத்துல தான் உன் பொண்டாட்டி இருக்கா. இப்போ என்னதான் பிரச்சனை? நான் அனுப்புனதுல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னைய பார்க்கணும்னு தோணுது. என்ன? ஒன்னதான், உன்னைய பார்க்கணும்னு தோணுது. நான் லீவு எடுத்துட்டு இங்க வந்திருக்கேன். நீ எங்க போயிருக்க, யார் கூட தங்கியிருக்க, எத்தனை நாள் தங்குவ, எப்போ ரிட்டர்ன் வருவ, எல்லா விவரமும் எனக்கு தெரியும். ஸோ நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நான் இன்னைக்கு உன்னைய மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எதுக்கு? இது என்னப்பா கேள்வி? புருஷனை பொண்டாட்டி பார்க்க கூடாதா? எனக்கு ஆசையா இருக்கு. நீ என் புருஷன் தானே, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கூப்பிட்டா ஓடி வருவேன்னு பார்த்தா எதுக்கு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு. பார்த்து பேசு தம்பி, பக்கத்துல தான் உன் இன்னசென்ட் பொண்டாட்டி உட்காந்துருக்கா. நான் லீவ் எடுத்திருக்கிறதுனால எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது. என் ஒய்ஃபோட நான் வெளியே போகணும். ஓஹோ, அவ ஒய்ஃப்னா அப்ப நான் யாரு? ஒழுங்கா நான் சொல்ற லொக்கேஷனுக்கு நீ வர. அப்படி மட்டும் வரல, உன் மாமியார் வீடு எதுன்னு எனக்கு தெரியும். நேரா உன் மாமியார் வீட்டுக்கு வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருவேன். பாத்துக்கோ. சரி, நான் அந்த உடனே வரேன். தம்பி தம்பி தம்பி, உடனேலாம் வர வேண்டாம். ஒரு மணி நேரம் கழிச்சு வா. நான் அப்பதான் வரத்துக்கு கரெக்டா இருக்கும். சரி. போனை வச்சுன்னு மணி செல்லக்குட்டி. கையல். என்னாச்சு மாமா? இல்ல, ஆபீஸ் வேலையா ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. என்னால உன்னை படத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது கையல், கோச்சுக்காத. சரி மாமா, எல்லாம் எனக்காகவும் என் பாப்பாவுக்காகவும் தான் சொல்லுவீங்க. போயிட்டு எப்போ வருவீங்க? போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளார வந்துடுவேன். வந்து உன் கூடவே தான் இருப்பேன். சரியா? சரிங்க மாமா. மாமா, யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ சரியா தோணல. ஒரு வாட்டிக்கு இத்தனை வாட்டி மிஸ்டு கால் கொடுத்துருக்கு. எதுக்கு அந்த பொண்ணு கூப்பிட்டோன்னே வேகமா பதறி அடிச்சுட்டு ஓடுறீங்க? சத்தியமா என்னன்னு எனக்கு புரியல. ஏன் மாமா, ஏன் என்னை எப்படி கஷ்டப்படுத்துறீங்க?